ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையின் இறுதியில் மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள சன்னதிகளில் வேங்கடராமன் உள்ளே இருந்த தான் என்ற இடத்திலிருந்து கடவுள் என்ற இடம் நோக்கி கதறினான் என்ற நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஸ்ரீ ரமண மகரிஷி நிகழ்வுகளை. நான், நீ, அது, இது என்று எதிரும் புதிருமாக பிரித்து வைத்திருப்போருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரியாது. தன்னை காணாமல் போக்கியவருக்கு எல்லாமும் தான் என்று புரியும். இங்கே இருந்து எதிர்பக்கம் பார்ப்பது போல் எதிர்பக்கத்திலிருந்தும் தன்னை பார்க்க முடியும். எல்லா பக்கத்திலிருந்தும் தன்னை அவதானிக்க முடியும். அப்படி பார்க்கின்ற போது தான் எந்த விதத்திலும் முக்கியமில்லை. இருப்பு என்பது இந்த உடல் அல்ல, தான் என்பது ஆத்மா. அது எதிலும் நிறைந்திருக்கின்றது, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றது, எல்லாமுமாக இருக்கின்றது என்பது தெள்ளத் தெளிவாக பரம சத்தியமாக தெரியும். அப்படி தெரிய வருகிற போது ஏற்படுகின்ற தனிமை ஒரு குழந்தைத்தனமான மிரட்சியை கொடுக்கும். எப்பொழுதும் வாய் விளந்து கிடக்கும் குருவி போல, கட்டுத்தரிக்கும் கட்டுப்பட்டு தலை குனிந்திருக்கும் எருது போல, கடும் வெயிலில் சிறிய மர நிழலில் தூங்குகின்ற சிங்கம் போல, மலை இடுக்கில் ஈரம் படர்ந்த இடத்தில் சுருண்டு அசையாது கிடக்கின்ற பாம்பை போல மனம் பேரமதியுடன் காணப்படும். இப்படி மாறிய மனம் என்ன பாடம் படிக்கும்? ஆரவாரமான இந்த உலகுக்கு நடுவே நின்று எந்த ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக தனக்குள்ளே தான் மூழ்கி கிடப்பது என்பது ஒருவித அவஸ்தை. இறந்த பிறகு உயிர் வைதரை நதி என்கின்ற ஒரு வெந்நீர் ஆற்றை கடக்க வேண்டியிருக்குமா? கடக்கும் நேரத்தில் உயிர் பேரவஸ்தைப்படுமா? உலகத்தில் வாழ்ந்தபோதுதான் ஒரு கொதிப்பில் கிடந்தேன் என்றால் உலகை விட்டு வெளியே வந்த பிறகும் இந்த கொதிப்பு இருக்கின்றதே என்று தளர்ந்து விடுமா, தள்ளாடுமா? தான் என்ற நினைப்பை விட்ட ஞானியின் நிலையும் இப்படித்தான். அவஸ்தையானது இவ்வாறு தான் இருக்கும். வேங்கடராமன் இந்த பேரவஸ்தையையும் அனுபவித்தான். தன்னை உணர்ந்த ஒரு ஆத்மா எவ்வளவு காலம் இந்த ஆரவாரத்துக்குள் ஜீவித்திருக்க முடியும்? இந்த வாழ்க்கையை உதர்வதற்கு உண்டான நேரத்தை அது எதிர்பார்த்து கொண்டிருக்கும், தனக்குள் தயாராகி கொண்டிருக்கும். அந்த வேலை வேங்கடராமனுக்கும் வந்தது. ஆங்கில இலக்கணத்தை மனப்பாடம் செய்யும்படி பள்ளியில் கட்டளையிட்டிருந்தார்கள். மனம் ஏற்கனவே பதமாக இருந்ததால் இலக்கணத்தை மனப்பாடம் செய்ய விரும்பவில்லை. அவன் மனப்பாடமும் செய்யவும் இல்லை. ஏன் செய்யவில்லை என்று காரணம் கேட்க கடிந்து நிச்சயம் செய்தாக வேண்டும் என்று சொல்லி 3 முறை அந்த ஆங்கில இலக்கண பாடத்தை எழுதி வரும்படி பள்ளி கட்டளையிட்டது. உலக வாழ்க்கையில் சரியாக இருக்கின்ற இலக்கணம் உள்முக வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறாக தெரியும். ஒருமை எப்படி பன்மையாக முடியும்? நான் என்பது இல்லாவிட்டால் நீ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இது மிகப்பெரிய இலக்கண பிழை அல்லவா? பாடமாக கூட அந்த வேங்கடராமனால் படிக்க முடியவில்லை. பள்ளியின் கடுமையை நினைத்து ஒரு முறை எழுதினான். உட்கார்ந்து கொண்டிருந்தான். தன்னையே பார்த்து கொண்டிருந்த கண்கள் தானாக மூடின. முதுகு நிமிர்ந்தது. தலை, முதுகு, கழுத்து, இடுப்பு ஒரே நேர்கோட்டில் அமைந்தது. சட்டென்று மனம் மனதை பற்றி கொண்டது. அமைதியாக நின்றது. தம்பி தம்பி அண்ணனின் அதட்டல் குரல் கேட்டது. என்ன பண்ணிட்டு இருக்க? தியானமா? இலக்கண பாடம் யார் எழுதுவா? சிம்பிள் கிராமர், இது புரியல. உனக்கு எதுக்கு தியானம்? படித்து பாஸாகி பெரிய வேலையில் சேரணுங்கிறத விட்டுட்ட. எதுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்க? அப்படி தியானம் பண்ணுறதா இருந்தால் உனக்கு எதுக்கு படிப்பு? காசுக்கு பிடிச்ச கேடா? கொடுமையான வார்த்தைகள் வீசப்பட்டன. கண்டிக்க உரிமை உள்ள தமையன்தானே கண்டிக்கின்றான் என்று சித்தப்பாவும் சித்தியும் வேடிக்கை பார்த்தார்கள். வேங்கடராமன் மனம் தளர்ந்தான். ஆமாம், இது தவறுதானே. இங்கேதான் வாழ வேண்டுமெனில் இலக்கண பாடம் எழுதித்தான் ஆக வேண்டும். ஆனால் இலக்கணம் பாடம் எழுதுவதற்காகத்தான் நான் வாழ்கின்றேனா? இது என்ன அபத்தம்? வெளியே போனால் என்ன செய்யலாம்? இலக்கண பாடம் எழுத வேண்டாம், எவரோடும் பேச வேண்டாம்,
எப்பொழுதும் தியானத்தில் இருக்கலாம். உள்ளுக்குள்ளே தோன்றிய ஒரு ஒளியை மறுபடி இழுத்து இன்னும் பெரிதாக்கி வெளியே சென்று பறக்கலாம். இன்னும் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். படிப்பு சந்தோஷம் இல்லை, இலக்கணம் சந்தோஷம் இல்லை, பரீட்சை சந்தோஷம் இல்லை, பள்ளிக்கூடம் சந்தோஷம் இல்லை, உத்தியோகம் சந்தோஷம் இல்லை. இந்த உலகில் ஜெயிப்பது என்று நினைப்பது எல்லாம் தோல்வியே. தன்னை வெற்றி கொள்ள வேண்டும், அதுக்குத்தான் பிறவி. தன்னை அறிந்தவராலேயே தெய்வத்தை உணர முடியும். தெய்வம் உணர்ந்த அத்தனை பேரும் தன்னை உணர்ந்தவர்கள் தான். தானே அதுவாக மாறியவர்கள். அதுவே இறுதி, அதுவே முடிவு, அதுவே முனைப்பு, அதுவே முழுமை. அதற்காகவே முயற்சி, அதற்காகவே வாழ்தல், அதற்காகவே இந்த பிறப்பு. உண்பதும் உடுப்பதும் உறங்குவதும் அதை நோக்கியே இருக்க வேண்டும். அப்படி இருக்க இந்த இடம் உதவாது. பெரும் சந்தோஷத்தை அனுபவிக்கிற போது இந்த விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமாக காணப்படவில்லை. ஏற்கனவே தாய் தந்தை என்ற கட்டுகள் எல்லாம் தளர்ந்த நிலையில் இருக்கின்ற வேங்கடராமன் என்ற அந்த இளைஞருக்கு இந்த ஒரு கட்டையும் அறுத்துவிட எண்ணம் தோன்றியது. தமையனுக்கு கீழே இருப்பதையும் சித்தப்பா சித்தியின் அன்பில் கட்டுண்டு கிடப்பதையும் விலக்கிவிட்டால் தானே தன்னை இன்னும் பெரிதாக்கி திடப்படுத்திக் கொண்ட வழியை பார்க்கலாம் அல்லவா? வேங்கடராமனின் மனம் அல்லாடியது. தொடர்ந்து என்ன நடக்கும் நாளைய நிகழ்வுகளில் பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.